முதலில் லைன்ஸ் உறுதிமொழி வாசிப்பவர் திருவாளர் பாலசுப்ரமணியம் அவர்கள். இந்த லைன்ஸ் வழிபாடு படிக்கும்போது தயவுசெய்து அனைவரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் லைன்ஸ் கூட்டங்களில் கலந்து கொண்டு விருந்து உண்ணுகின்ற போது எனது லைன்ஸ் நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்ததை எண்ணியும் இனிமையாக காலம் கழிக்கவும், பாடவும், வேடிக்கைகளிலே பங்கு பெறவும், சிறந்த சிந்தனைகளை வழங்குகின்ற பெரியோர்களின் உரைகளை கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்தது குறித்தும் இறைவனுக்கு எண்ணற்ற நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பார்வையற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவி செய்வது சிறந்த பணி என்று உணர்கின்றேன். அன்றாட பணிகளிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் போது விடுதலை, விவேகம், நமது நாட்டின் பாதுகாப்பு என்பனவற்றை நினைவில் நிறுத்தி நாம் அனைவரும் இறைவனை வழிபடுவோம். நன்றி. தொடர்ந்து உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் எழுந்து நின்று அமைதி காப்போம். நன்றி. அனைவரும் அமரலாம். எழுந்திரு மனிதா, எழுச்சிமிகு வெற்றி காத்திருக்கிறது. என்றும் இனிமையாய் வாழ்வதற்கு ஐம்பொறியை அடக்கி, ஐயங்களை தெளிவுபடுத்தி, ஐம்பூதத்தை வசப்படுத்தி, ஐக்கிய உணர்வோடு ஒளிகொண்ட இதயங்களே ஒன்றுபடுவோம் வாருங்கள். ஐம்புல அறிவோடு ஏன் என்று கேள்வி கேட்டு எங்கே செல்கிறோம், எப்பொழுது செல்கிறோம், எதற்கு செல்கிறோம் என்பதனை உணர்த்திடும் இந்நிகழ்விற்கு உள்ளன்போடு ஆரவாரத்துடன் ஆனந்தம் பொங்கிட, ஆத்ம திருப்தி பெற ஆர்வமாய் வருகை புரிந்திருக்கும் தங்கள் அனைவரையும் அன்பு உள்ளங்களே, ஆரியர் நண்பர்களே, வருக வருக என வார்த்தைகளால் வரவேற்புரை வழங்கிட பொறியாளர் திருவாளர் லட்சுமிகாந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். திருவரம்பூர் லயன்ஸ் கிளப் ஆரோக்கியம் நல்வாழ்வு ஃபேஸ்புக் குழுமம் மற்றும் திருச்சி பேலியோ குடும்பம் சார்பாக வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். என்னோட பேர் லட்சுமிகாந்தன். நான் ஒரு பொறியாளர். நான் இங்கே திருச்சியில் ப்ரமோட்டராக இருக்கேன். அதாவது இந்த பேலியோனால எனக்கு என்ன நன்மை கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத முதல்ல நான் சொல்லிக்கிறேன். என்னோட வயசு 48. ஒரு 30 வருஷ காலமாக சொரியாசிஸ் பிரச்சனையில் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தேன். சொரியாசிஸுக்கு எந்த மருத்துவ முறையிலையும் குணமாகிறதுக்கு வழியே கிடையாது, பேலியோவை தவிர. மேலும் 78 கிலோ வெயிட் இருந்தேன் நான். இப்போ ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி 63 கிலோ வெயிட்டில் இருக்கேன். ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜில் இருந்தேன். இன்றைக்கி டயபெட்டிக் ஃப்ரீயாக இருக்கேன். நல்லா ஆரோக்கியமாக உணர்றேன். பார்க்குறவங்க நல்லா ஃபிட்டாக இருக்கீங்க, ஒரு 35 வயசு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு 40 வயசு நெருங்கிட்டா என்ன நினைப்பாங்க, நம்ம இன்னும் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே நல்லா சம்பாரித்து சீக்கிரம் செட்டில் ஆயிடணும் அப்படின்னு வேகமாக ஓடுவாங்க. அந்த 50 வயசுக்கு மேலே நம்ம வாழ்கிறது ஆண்டவன் போட்ட பிச்சை அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் வேகமாக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதை தப்புன்னு சொல்ல. ஆனால் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை அடியோட மாற்றக்கூடிய ஒரு உணவு முறை தான் பேலியோ. என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு ஒரு 80 வயசு வரைக்கும் நல்லா உழைக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. அந்த நம்பிக்கையை
இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அலோபதி மருத்துவத்தினாலேயோ மற்ற மருத்துவத்தினாலேயோ தர முடியுமா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்குங்க. இன்னொன்று, அதாவது நம்ம ஃபேஸ்புக் குழுமத்தில் கண்ணன் அழகிரிசாமி அப்படிங்கிறவர் போட்டிருந்தார். என்ன போட்டிருந்தார் அப்படின்னா, இஸ் ஹெவன் அப்படின்னு. இன்னைக்கு 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மருந்து மாத்திரை இல்லாமல் எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரே ஒருத்தர் தான் கை தூக்கியிருக்காரு. அப்போ மற்றவங்கெல்லாம் எப்படி? அப்போ மருந்து மாத்திரை இல்லாமல் வாழணும் அப்படின்னா அது பேலியோ உணவு முறையினால மட்டும்தான். இது பேலியோ உணவு முறைக்குள்ள அந்த 30 நாள் பேலியோ சேலஞ்ச் அதை முடிச்சு 100 நாள் வெற்றிகரமாக முடித்தவங்க அவங்களுக்கு தான் நல்லா உணர முடியும். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் நம் எல்லோரையும் உயர்ந்த ஆரோக்கிய நிலையை நோக்கி நடைபோட வைத்துக் கொண்டிருக்கும் நம் குழும தலைவர், நம் வழிகாட்டி, பேலியோ பெருமகன் திரு நியாண்டர் செல்வன் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள் மற்றும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சுயநலமே இல்லாமல் பொதுநலத்தை மட்டும் யோசிக்கக்கூடிய அந்த பெருமகனை நான் நினைச்சு கைகூப்பி வணங்குறேன். உன்னை வெல்வேன் நீரிழிவே என்ற புத்தகத்தை எழுதி பல்லாயிரக்கணக்கான நீரிழிவு நோயாளிகளின் வாழ்க்கையில் ஆரோக்கிய ஒளி ஏற்றி அவர்களை நீரிழிவு நோயினின்று விடுபடச் செய்த பேலியோ போராளி சிவராம் ஜெகதீசன் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் இதை எழுதும்போது 3 லட்சம் பேருக்கு அப்படின்னு எழுதியிருந்தேன். நம்ம ஃபேஸ்புக்கு ஆரோக்கியம் நல்வாழ்வு குரூப்பை பற்றி எழுதும்போது நம்ம நண்பர் வில்வம் இன்னையோட 4 லட்சம் மெம்பர் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒரு 10 மாதத்துக்கு முன்னால் இந்த ஆரோக்கியம் நல்வாழ்வு குழுமத்தில் நான் ஜாயின் பண்ணும்போது 1 லட்சம் மெம்பர் தான் இருந்தாங்க. 4 லட்சம் பேருக்கு மேல் உள்ள நமது ஆரோக்கியம் நல்வாழ்வு ஃபேஸ்புக் குழுமத்தை மிகுந்த கட்டுக்கோப்புடன் நடத்தி செல்லும் நம் அனைவராலும் பேலியோ மிலிட்ரி என்று அழைக்கப்படும் திரு சங்கர் அவர்களே, பேலியோ உணவு முறையை பின்பற்றும் அனைவருக்கும் ஓர் உதாரண புருஷராய் உள்ள நமது பேலியோ பாடி பில்டர் திரு மனோஜ் விஜயகுமார் அவர்களே, பேலியோ உணவு முறை மட்டுமல்ல, அது நம் ஆரோக்கிய வாழ்விற்கான உணவு நெறி என்று நம்மை உணர வைத்துக் கொண்டுள்ள டாக்டர் ஃபரூக் அப்துல்லா அவர்களே, டாக்டர் சுரேஷ் அவர்களே, டாக்டர் கார்த்திக் அவர்களே, டாக்டர் தயானந்த சக்கரவர்த்தி அவர்களே, பல்வேறு ஊர்களில் இருந்து பொது நல சேவை மனப்பான்மையுடன் வந்துள்ள பேலியோ தன்னார்வலர்களே, பேலியோ உணவு முறையை பற்றி அறிந்து கொள்ள மிகுந்த ஆர்வத்துடன் வந்துள்ள பேலியோ ஆர்வலர்களே, மருத்துவ பெருமக்களே, திருச்சி பேலியோ குடும்ப உறுப்பினர்களே, இவ்விழாவினை சிறப்பான முறையில் நடத்த வேண்டி நன்கொடை மற்றும் ஸ்பான்சர் வழங்கிய அன்பு உள்ளங்களே, விபத்தின் காரணமாய் ஆபரேஷன் பண்ணிய நிலையிலும் அனைத்து நண்பர்களையும் தொடர்பு கொண்டு அயராது உழைத்துக் கொண்டுள்ள
தோழர் வி.சி. வில்வம் அவர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். மேலும் நீங்கள் அனைவரும் விழாவினை சிறப்பித்து தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.